Assalamualaikum KM viewers, NKB Studies and Media College மாணவர்களுக்கான சான்றிதழ் and prize giving ceremony மிகவும் சிறப்பான முறையில் மஹிந்த ராஜபக்ஷ மண்டபத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இது இருக்கக்கூடிய ஒரு மண்டபம். ஸோ இந்த மண்டபத்தில் மிகவும் சிறப்பான முறையில் NKB Studies and Media Collegeனால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிரைஸ் கிவிங் செரமனி மிகவும் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் நீங்கள் இப்போதும் முழுமையாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதே நேரம் காலை 9:30 மணியில் ஆரம்பித்த இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை இப்போது நீங்கள் KM நியூஸ் அலைவரிசையில் முழுமையாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். Muhammad Hanzil Abu Hanifa Muhammad Nashfar தொடர்ந்து சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதற்காக NS Muhammad Sahil மாணவர்கள் திரளாக வரிசையில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரைஸை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அந்த நிகழ்வை தான் நீங்கள் இப்போதும் MGM ஞானகாந்தன் Muhammad Nisbar Muhammad Faslan MA Muhammad Azim MNN Naufis வாய்ஸை கொஞ்சம் காட்டிடுவோம். கேர்ள்ஸை தான் காட்டக்கூடாது. சரி வாய்ஸ் போட்டிருக்கோம். ஏன்னா அங்கே லைவ் போட்டிருக்கிறேன். எல்லா ஃபோனும் ஆஃப் ஆயிடுச்சு. டோட்டலாக எல்லா ஃபோனும் ஆஃப் ஆயிடுச்சு. ஃபைனலாக இதுதான் இருக்குது. எனிவே உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறது. படிப்புக்காக எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறீங்க. சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அவரை கொடுத்து Muhammad Firdaus மாணவிகள் அதிகமான மாணவிகள் பரிசுகளை பெற்று சென்று விட்டார்கள். ஸோ இப்போது Muhammad Firdaus ஒரு மிகவும் சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்கிறது. நீங்கள் இந்த முழு நிகழ்வையும் KM நியூஸ் அலைவரிசையிலும் காலி முகமது ஃபேஸ்புக் பேஜிலும் முழுமையாக இன்ஷா அல்லாஹ் பார்வையிடலாம். எங்கிருந்து வந்திருக்கீங்க? அக்கரப்பத்து மாஷா அல்லாஹ். நீங்க புல்மூட்டை அல்ஹம்துலில்லாஹ். புல்மூட்டையிலிருந்து வந்திருக்கிறாங்க. Muhammad Sabir இந்த சந்தர்ப்பத்திலே நகி மகனுக்குரிய அந்த நினைவு நூரலியா மாஷா அல்லாஹ். நூரலி மாவட்டம். நீங்க பலாங்கூட முழு நாடு எங்க ஏன்னா
பலாங்கொடை. நீங்கள் மாத்தலை மாஷா அல்லா. மாத்தலை, பலாங்கொடை, அம்பாறை, அக்கரைப்பத்து, மாவட்டம் எல்லாம் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். மாத்தலை மாஷா மாஷா அல்லா. மாத்தலை மாஷா அல்லா. இலங்கையிலிருந்து எல்லா மாவட்டத்திலிருந்தும் உண்மையிலேயே இந்த நிகழ்வுக்காக கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் இந்த கல்விக்காக வேண்டி உண்மையிலேயே எல்லோரும் ஆர்வமாக இருந்தீங்க. அதிகமான பெண் மாணவிகள் இருந்தீங்க. ஆனால் மாணவிகளை நேரம் காட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதனால தான் நான் வெயிட் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 போன எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு. ஃபைனலாக நான் கொஞ்சம் கால் வச்சுட்டு இந்த போய் கொஞ்சம் காட்டணும். ஏன்னா மாணவிகளை கூடாது தானே. அந்த ஒரு ரீசன் எனக்கு கிட்ட வந்து பேச காட்டக்கூடாதுனால நான் வெயிட் பண்ணிட்டு உங்களை எல்லோரும் சந்திக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் சொன்னீங்க மாத்தலை. மாத்தலை மாத்தலை ஏன்னா அங்க வேற லைவ் வந்து போயிட்டே இருக்குது. அப்ப இந்த பேசுறத கொஞ்சம் பார்த்து தேடி சொல்றதுக்கு போலாங்க சார். அதனால பாப்போம். நான் கம்ப்ளீட்டா நான் எல்லா இடத்தையும் காட்டுறேன், வந்து பாருங்க. அரசுடி முகமது இஸ்பாக். அரசுடி முகமது இஸ்பாக். மாஷா அல்லாஹ். கொஞ்சம் இதுல நல்லா வெள்ளையாவே தெரியுறீங்க மேல. மாஷா அல்லாஹ். கே பவித்ரன். சரி வாங்க வாங்க. அப்ப நீங்க என்ன துறை, என்ன சப்ஜெக்ட்? ஹெச்ஆர். மாஷா அல்லாஹ். அப்படியே அல்ஹம்துலில்லாஹ். சூப்பர். கே பவித்ரன். அவரை தொடர்ந்து நீர்பாலன் சுஜீவா. நீர்பாலன் சுஜீவா. எங்கட வந்து கேஎம் வியூஸ் யூடியூப் சேனல்ல கம்ப்ளீட்டா வரும். அதே நேரம் கால்டி மூமெண்ட் ஃபேஸ்புக் பேஜ், அதே நேரம் கேஎம் வியூஸ் டிக்டாக்ல, இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்துலயுமே வரும். கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஃபுல் ப்ரோக்ராம் இன்ஷால்லா பார்க்கலாம். லைவ் ஏற்கனவே நான் 2 லைவ் போட்டிருக்கிறேன். கால்டி மூமெண்ட் இருக்குது, கேஎம் வியூஸ் யூடியூப் சேனல்ல இருக்குது. ஃபுல்லா பார்க்கலாம் இன்ஷால்லா. கொஞ்சம் இவங்களோட கொஞ்சம் கேட்டோம். நீங்கள் எங்கேருந்து வந்துக்கிறீங்க? கம்பலா, கேண்டி டிஸ்ட்ரிக்ட் தான். கொஞ்சம் நல்லா விருப்பம் தான். உப்பாச்சி இல்லை அந்த டூரிஸ்ட்லாம் நிறைய வருவாங்க. சூப்பர் ஏரியா. மற்றபடி நல்லா எல்லா ஏரியா. மாஷா அல்லாஹ். பானதுரா ஜப்னால இருந்து கூட நிறைய பேர் வந்துருக்கலாம். அதெல்லாம் சரியான சந்தோஷமாகி வந்து உண்மையிலே மிக சந்தோஷமாகி. அதே நேரம் எங்களோட ஏரியாவில் தான் இருக்கார் வந்து கேள்வி எங்களோட தான் போகணும். மாஷா அல்லாஹ் நிச்சயம் சந்தோஷமாகி அவங்க கூட ஆர்வத்தோடு எல்லாரும் பானதுரா. பானதுரா பதுல்ல அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் பதுல்லா, அதே நேரம் ஜஃப்னா, அம்பாறை, அக்கரைப்பத்து, அதாவது ஹோல் ஐலண்ட் எல்லா ஏரியாவிலிருந்தும் வந்து மாஷால வந்திருக்கிறீங்க. ஏன்னா லேடிஸோட பர்சனலாக தெரியல, இப்போ ஜென்ஸோட காய்க்கிற வகையில் விளம்பி வந்து எல்லா ஊர்லேயும் அந்த வகையில் மிக சந்தோஷமாக இருக்கிறது. நம்ம இதிலே போயிருக்கீங்களா? புத்தளம். அவரை தொடர்ந்து முகமது அஸ்ரீப். அவரை தொடர்ந்து முகமது அஸ்ரீப். கொஞ்சம் அப்படி இதான அங்கேயும் லைவ் போயிட்டு இருக்குது. அதே நேரம் இந்த ஃபேஸ்லையும் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் காட்டியிருக்கேன். எல்லா மாணவிகளும் போயிட்டாங்க.
Khalid Fatima Amna. Khalid Fatima Amna. பெற்றோர்கள் எல்லாம் மேல் மாடியில் இருக்கிறாங்க. அவங்களும் அதிகமான பேர் போயிட்டாங்க. நீங்கள் மார்னிங்ல இருந்தே நீங்கள் இந்த லைவ் பார்த்துருப்பீங்க. எனிவே இன்னும் சற்று நேரத்தில் வந்து இது முடிவடைந்து விடும். ஸோ இப்போ பாய்ஸ் வந்து அந்த பரிசீலனை பெறதுக்காக வேண்டி இந்த இடத்துல வரிசையாக வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்வு காலை 9 மணியிலிருந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அதே நேரம் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இலங்கை திருநாட்டிலிருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் அதிகமான மாணவர்கள் மாணவிகள் இந்த இடத்துக்கு வருகை தந்து இந்த பரிசுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகவும் சந்தோஷமான ஒரு தருணம். வரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. உண்மையிலே கல்வியில் மிகவும் ஆர்வத்துடன் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை இந்த இடத்தில் சந்திக்க முடியுமாக இருந்தது. இது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ சமூகம் என்ற அடிப்படையில் மிகவும் சந்தோஷமான ஒரு விடயம். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? ஆந்திராபுரம். மாஷா அல்லாஹ். நீங்கள் பதுல்லேனா? மாஷா அல்லாஹ். நீங்கள் ஏராவும் பண்டார பதுல்ல பண்டாரவில் ஜஃப்னா. சரி, ட்ரிப் கொண்டு வந்த மாதிரி அப்படியே வந்துட்டீங்க. என்ன கேண்டிக்கு கேண்டி எப்படி சட்டப்படியா? கிரேட். ஸ்ரீலங்கா எல்லாமே சூப்பர் தான். ஏன்னா கிரேட் கிரேட் கிரேட். எனிவே பிரதர் ஹெட்டன் அம்பார். மாஷா அல்லாஹ். அம்பார நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சூப்பர். முழு நாடும் இங்கே தான் இருக்கு போலயே. நாடு அப்படியே இங்கே தான் இருக்க மாதிரி. ஓல் ஐலண்டும் இங்கே தான். கிரேட். பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் உண்மையிலே இன்றைக்கு சந்தோஷமான ஒரு தருணம். அதே நேரம் காலையில் வந்து திரளாக வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அதாவது 9:30க்கு இந்த பரிசுகள் ஆரம்பமானது. இதுவரைக்கும் இன்னும் முடியலை. கிட்டத்தட்ட எத்தனை மணி? 5 மணியாக போகுதுன்னா இன்னும் இருக்கிறாங்க. இன்றைக்கு முடியாத போல இருக்குது. எனவே சந்தோஷமா இருக்குது. சரி, பாருங்க, தொடர்ந்து இந்த லைவ்ல இருங்க. அதே நேரம் நீங்க கேஎம் வியூஸ் அலைவரிசையில் இதை முழுமையா இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அதே நேரம் கால்டி மூமெண்ட் ஃபேஸ்புக் பேஜ் 2 அலைவரிசை இருக்குது. அந்த 2 அலைவரிசையிலும் உங்களுக்கு பார்க்கலாம். ஒன்று அங்கே போயிட்டு இருக்கிறது. அதே நேரம் இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த மாணவிகளை நேரடியாக கொஞ்சம் பேச வேணுன்றனால இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. எனிவே சரி, ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க. சம்டைம் என்ன தெரியாது, கிட்டேருந்து காட்டக்கூடாது பேசல. எனிவே பாருங்க, மாணவர்கள் முடிஞ்சனா மாணவர்கள். ஓகே ஃபைன். தூரத்திலிருந்து காட்டுறேன். பாருங்க, இன்னும் திரளாக மாணவிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பரிசீலனை பெறுவதற்காக வேண்டி. அல்ஹம்துலில்லாஹ், மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நிகழ்வை பார்க்கும்போது மிக சந்தோஷமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா ஃபோனும் ஆஃப் ஆயிடுச்சு. சாரி வியூவர்ஸ், எல்லா ஃபோனுமே ஆஃப் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 10-12 ஃபோன் ஃபுல்லாக ஆஃப் ஆயிடுச்சு. நான் நினைக்கல, ஏன்னா எல்லாமே சார்ஜ் முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக கையில் இருந்த ஒரு ஃபோனை வச்சு தான் இது நீங்கள் லைவ் பார்த்துட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் கிளீன் இல்லை, சாரி. ஏன்னா எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 10 hours ஆகும். சரத்குமார் வந்திருக்கிறாரா? சரி, அது எங்கப்பா? ஐஸ்வர்யா ராய் மட்டும்தான் இல்லை. கேஎம் வியூவர்ஸ், இந்த முழுமையான இந்த ஈவெண்ட்டை வந்து உங்களுக்கு கேஎம் வியூஸ் யூடியூப் சேனல்லையும், அதே நேரம் கால்டி மூமெண்ட் ஃபேஸ்புக் பேஜ் 2 பேஜ் இருக்குது. அந்த 2 பேஜ்லையும், அதே நேரம் டிக்டாக், இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு டோட்டலாக இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட் இன்னும் சற்று நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் முடிவடைந்துவிடும். இனிமேல் இதற்காக வேண்டி பாடுபட்ட அனைவருக்கும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். உண்மையிலேயே கல்விக்காக வேண்டி இந்த அளவுக்கு ஆர்வத்துடன் இருக்கக்கூடிய இந்த மாணவ மாணவிகளுக்கும் நாம்
அவங்களையும் வாழ்த்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இந்த ஆர்வத்தோட இந்த நாட்டில் ஒவ்வொரு மூல முடுக்கிலிருந்தும் வந்திருக்கிறாங்க. சில அதிகமான பேர் வந்திருக்கிறாங்க. நேற்றே வந்து இங்கே தங்கி கேண்டியில் தங்கி இந்த ஈவெண்ட்டை கலந்து கொள்வதற்காக வேண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் மிக சந்தோஷமாக இருக்கிறது. கல்விக்காக இவ்வளோ ஆர்வத்துடன் இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எங்களோட மாணவ மாணவிகளுக்கு வரக்கூடிய சமுதாயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. மிக சந்தோஷமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் மிக சந்தோஷமாக இருக்கிறது. எனவே இந்த முழு ஈவெண்ட்டையும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் KM வியூஸில் பாருங்கள். டி மோகனப்பிரியா, டி மோகனப்பிரியா, டி புனிதா மேரி, इंटरकॉमर व्यवस्था சிஸ்டர்ஸ் உங்களோட ஃபேஸை காட்டினா பரவாயில்லையா? இட்ஸ் ஓகேயா? அப்போ பிரச்சனை இல்லை தானே? ஆனந்த நோ விநாசம் ஒப்ஜெக்ஷன். அப்போ பிரச்சனை இல்லை. எனிவே ஏன்னா தூரத்துலேருந்து வந்து அவங்களோட ஃபேமிலி உள்ளவங்க பார்க்க வேணுமோ தெரியல. எனிவே அவங்களோட அனுமதியோட தான் நான் இந்த வீடியோவை போட்டுறேன்னு வந்து அவங்களோட அனுமதியோட. எனிவே சிஸ்டர் நீங்கள் மாஷால்லா எங்கேருந்து வந்திருக்கீங்க? எங்க? அல்ஹம்துலில்லாஹ் குருநாள். நீங்கள் கேண்டியா? மாஷால்லா மாஷால்லா. நீங்கள் ரவிஸ்கர் டிலோஜன் அளவத்து கூட அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் மாத்தலை? மாஷால்லா மாஷால்லா. நிறைய தூரத்துலேருந்து அம்பாறை கிட்ட இருக்கவங்களுக்கு மேலே சான்ஸ் தான் அல்ஹம்துலில்லாஹ். அதே நேரம் மிச்சம் தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. நேற்றே வந்து இங்கே தங்கி அப்படி இந்த ஈவெண்ட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்குது. சிஸ்டர் நீங்கள் கேண்டியா? புத்தளம். மாஷா அல்லாஹ். ஏகே ஷபீனா பேகம், ஃபேஸ் எல்லாம் காட்டினா பரவாயில்லையா? இஸ் தட் ஓகே? எனிவே பிரச்சனை இல்லை. முகமது ரியாதி ஃபாத்திமா ரிஃப்னா, எனிவே KM வியூவர்ஸ் இவங்களோட அனுமதியோட தான் நான் அந்த இதை காட்டினேன். என்னன்னா இவ்வளோ ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. இதே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டுமேன்றது. ஏன்னா வரக்கூடிய இன்னும் எவ்வளோ அதிகமான மாணவர்கள் இருக்கிறாங்க. ஸோ இவ்வாறு அவங்களும் அவங்களோட எடுக்கேஷனை வந்து அதிகரித்து கொள்ளணும், எடுக்கேஷன் இன்னும் முன்னுக்கு வரணுன்ற அந்த ஒரு நோக்கம், இது ஒரு மோட்டிவேஷன்றனால தான் நான் இந்த லைவில் வந்து இவங்களையும் அனுமதியோட காட்டுவேன். எனவே மிக சந்தோஷமாக இருக்கிறது. அதிகமான மாணவிகள் இந்த இடத்துல ஆர்வத்துடன் காலையிலிருந்து இதுவரைக்கும் ஆர்வத்துடன் அவர் பரிசுகளை பெற்றுக்கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார்கள். உண்மையிலே கல்வியில் மிகவும் ஆர்வத்துடன் இருக்கிறார்கள். இது அடுத்த மாணவிகளுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். முகமது கலீல் அஃப்ரா பேகம், முகமது கலீல் அஃப்ரா பேகம், சிஸ்டர் நீங்கள் எங்கே? ஜஃப்னாவா? ஜஃப்னால என்ன வந்திக்கிறீங்க? எங்க? கேண்டியா? நீங்கள் கொழும்புலேருந்து வந்திருக்கீங்க? மாஷா மாஷா. கொழும்பு 15. நேற்றே வந்துட்டீங்களா? இன்றைக்கி வந்தீங்க? இன்றைக்கு தான் வந்தீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். சந்தோஷமாயிக்குது. முழு நாடும் இங்கே வந்திருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். கிரேட் கிரேட். இன மத இந்த வேறுபாடும் இல்லாமல் அனைத்து இன மக்களும் இன காணக்கூடியதாக இருக்குது. அதுவும் ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. அதே நேரம் அனைத்து ஊரை சேர்ந்தவங்களும் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க.
அதே நேரம் ஆர்வத்தோட இந்த கல்வியை கற்று இந்த பரிசில் பெற்றுக்கொண்டு இருக்கீங்க. மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக கட்டாயம் இருக்கணும். நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தில் அல்லது வேறு எந்த நிறுவனத்தில் சரி, உண்மையிலே தன்னை கல்வியை மேற்படிப்பை இந்த மாதிரி படிக்கணுன்றது தான் எங்களோட ஆர்வம் ஊட்டுறது தான் எங்களோட வேலை. உண்மையிலே மிக சந்தோஷமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் மிக சந்தோஷமாக இருக்கிறது. காலையிலேருந்து இதுவரைக்கும் பாருங்களேன், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த பரிசுகளை பெற்றாங்க. சந்தோஷமான ஒரு தருணம். சிஸ்டர், நீங்கள் இங்கே வந்தீங்க எங்க? நாவலப்பிட்டி. மாஷா அல்லா மாஷா அல்லா, நாவலப்பிட்டின்னு வந்திருக்கிறீங்க. நீங்கள் யூடியூப் சேனலில் பொதுவாக உங்களோட இஷ்டம் எல்லாம் இதாங்க KM Views யூடியூப் சேனலில் இருக்குது, பார்க்கலாம். கால்டீன் முகமது ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபுல்லாக ஈவெண்ட் இருக்குது, சரியாக பார்க்கலாம். அதே நேரம் பிக்சரும் நாங்கள் ஃபுல்லாக போடுவோம். ஓகே. KM Viewers, இன்னும் சற்று நேரத்தில் இந்த முழு ஈவெண்ட்டும் முடிவடைய இருக்கிறது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அதிகமான மாணவிகள் வந்துவிட்டு அதிகமான பேர் பரிசில் பெற்று தூரத்திலிருந்து வந்ததுனால போயிட்டாங்க. இனிமே அதிகமான மாணவிகள் நேற்றே வந்து இந்த கெண்டி டிஸ்ட்ரிக்டில் வந்து தங்கி இந்த ஈவெண்ட்டில் பங்கு பெற்றதுக்காக வேண்டி வந்திருந்தாங்க. அதே நேரம் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் மிக மிக சிறப்பான முறையில் நடத்தப்பட்டு இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அதே நேரம் எல்லா மாணவிகளும் தனது பரிசுகளையும் பெற்று மிகவும் சந்தோஷமான முறையில் அவங்க வெளியாகினாங்க. அதே நேரம் இன்னும் அதிகமான மாணவிகள் அந்த பரிசுகளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி வரிசையாக வந்து கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு மிக சந்தோஷமான ஒரு தருணம். அதே நேரம் இலங்கையில் இருக்கக்கூடிய மற்ற ஊரில் இருக்கக்கூடிய மாணவிகளும் இது போன்று தனது கல்வியை மேற்படிப்பை தொடர வேண்டும் என்பதுதான் எமது தேவையாக இருக்கிறது. ஸோ நேரம், டைம் இஸ் கோல்டு. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டைமை நாங்கள் சரியாக பிரயோஜனம் படிக்கணும்னா நல்ல நிலைக்கு வரலாம். சரி, இது நிறைய பேர் வந்து டைம் வேறு வழியில் இதாகிறாங்க. ஆனால் எஜுகேஷனில் வந்து அவங்க டைமை செலவழித்தாங்கன்னா அதில் நிறைய பெனிஃபிட்டை வந்து கண்டுகொள்ளலாம். ஏன்னா அந்த டைம் இஸ் கோல்டு, அந்த தியரி வெரி அந்த வகையில் யூ ஆல் கிரேட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. KM Viewers, இலங்கையில் இருக்கக்கூடிய மற்றும் உண்டான மாணவிகளுக்கு நாம் சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்னென்னா, உங்களோட காலத்தை நேரத்தை நீங்கள் பொண்ணாக செலவழிங்க. அந்த நேரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் எஜுகேஷனில் செலவழிச்சிங்கன்னு சொன்னாண்டா நல்ல நிலைக்கு வரலாம். ஸோ எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ரீசெண்டாக நாங்கள் சொல்கிறோம், வந்து ஒவ்வொருத்தரும் வளர்ந்து வரக்கூடிய மாணவிகள் இது போன்று நீங்களும் உங்களோட நேரங்காலத்தை பிரயோஜனப்படுத்தி ஒவ்வொரு துறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறை இன்ட்ரெஸ்டாக இருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் நிறைய துறைகள் இருக்குது. அந்த துறைகளை நீங்கள் தெரிவு செஞ்சு நீங்கள் உங்களோட நேரத்தை நீங்கள் பிரயோஜனமாக கழிச்சிங்கன்னு சொன்னால் இன் ஃபியூச்சர் வந்து நல்ல நிலைக்கு வந்துடலாம். அதே நேரம் உங்கள் மூலமாக உருவாகக்கூடிய சமுதாயம் நல்லொரு சமுதாயம் உருவாகும். அதே நேரம் உங்கள் மூலம் உருவாகக்கூடிய குழந்தைகளும் ஒரு நல்ல துறை சார்ந்தவர்களாக, ஆண் குழந்தையாக இருக்கலாம், பெண் குழந்தையாக இருக்கலாம், துறை சார்ந்தவர்களாக வருவார்கள் என்ற அந்த நம்பிக்கை 100% இருக்கிறது. ஸோ அந்த தாயிடம் இருந்து தான் பிள்ளைக்கு போகிறது. ஸோ அந்த தாய் இந்த அளவுக்கு இப்போ கற்றுக்கொண்டாங்க, நிச்சயமாக அவங்க வரக்கூடிய பிள்ளைகள் ஒரு நல்ல ஒரு சமுதாயம் உருவாகும் நிச்சயமாக. ஸோ அதனால் இந்த பார்க்கக்கூடிய எல்லோரும் வந்து இது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கொள்ளுங்க. நீங்களும் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த விருப்பமான துறையை தெரிவு செஞ்சு படிங்க. நேரத்தை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு நிமிஷம் பொறுமதி. வாட்ஸ்அப்புன்னும் யூடியூப்னும் அது ஒன்று இது ஒன்று நீங்கள் நேரம் வேறு வழியில் நீங்கள் செலவழிக்காமல் இந்த மாணவர்கள் தேவையா, அதாவது நீங்கள் உணர்ந்து அந்த கல்வி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் உணர்ந்து நீங்கள் நேரங்காலத்தை பிரயோஜனப்படுத்திங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல நிலைக்கு வரலாம். உங்களுக்கும் இது போல் நிகழ்ச்சிகளில் பங்கு பற்றி இது போல் உங்களுக்கு அவார்டுகள் அதே நேரம் சர்டிஃபிகேட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். அது உங்களுக்கு ஃபியூச்சருக்கு மிக மிக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதே நேரம் உங்கள் மூலமாக உருவாக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். அதே நேரம் இந்த நாட்டுக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அதனால் டைம் இஸ் கோல்டு. நேரத்தை பொறுமதியாக கழியுங்க. ஏஜ், அதாவது வயது முன்னேற்றத்துக்கு தடை இல்லை. வயது தான், அதாவது எங்களோட NKB இவரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சின்ன வயசில் இந்த அளவுக்கு ஆர்வத்தோட உண்மையிலே அந்த டைமை பொறுமதியாக கழித்ததுனால பாருங்கள் அதிகமான பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது. இதுபோல் நீங்களும் இந்த மாதிரி இடத்துக்கு வரணும். உங்களோட ஏஜை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக்கொள்ளணும்.
நேரம் காலம் போயிட்டா அந்த டைமை ரிட்டன் எடுக்கலாம். அந்த அடிப்படையினால் நான் இதை திரும்பவும் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாட்டில் பார்க்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளும் நேரத்தை பொண்ணாக கழிங்க. இது மாதிரி துறைகளில் நீங்கள் உங்களோட டைமை செலவழிங்க, நிறைய பரிசுகளை பெறுங்க. Minha Hilmi Fatih, Vishnuvardan Ganardhani, Fatima Shakina, Parameshwaran Varshini Gayatri, தொடர்ந்து கேள்வன் சுமையா, தொடர்ந்து பெஸ்ட் அவார்ட் மோனிஃபா இம்தியாஸ், தொடர்ந்து பெஸ்ட் அவார்ட்ஸுக்கானது மோனிஃபா இம்தியாஸ். தொடர்ந்து பதக்கங்களை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி ரைஹானா ஹில்மி தஸ்னி, தொடர்ந்து முகமது ஹாஜரி ஃபாத்திமா ஹஸ்னா, Mohammad Tawfiq Musla, Mohammad Salim Fatima Naha, தொடர்ந்து Tawfiq Fatima Asta, Mohammad Nasar Fatima Shafa,
N. Rakshana, S. Havisha, சிஸ்டர் சாரி எங்கேருந்து வந்தீங்க? கெண்டி. மாஷா அல்லாஹ். யூடியூப்பில் பாருங்கள் எல்லாம் கால்வி மூமெண்ட் ஃபேஸ்புக் பேஜில் இருக்குது, மற்ற கேஎம்விஎஸ் யூடியூப்பில் பார்க்கலாம், ஃபுல்லாகவே இருக்குது, ஃபுல் ஈவெண்ட்டும் பார்க்கலாம். அங்கே வேறு போயிட்டு இருக்குது பாருங்கள். N. Chinnathul Vivasa, K. Tulachika, Nasruddin Hassan Hasina, Selvanayakam Pillai Kandaruni, Muhammad Ishaq Raihana, Abdul Qadir Al-Farah, முடிய போகுது என்ன? தொடர்ந்து ஷிம்லா தௌஃபீக், கேஎம்விஎஸ் என்கேபி ஸ்டடீஸ் மீடியா இன்று நடத்தப்பட்ட இந்த செரமனி, அதாவது சர்டிஃபிகேட் ப்ரைஸ் கிவிங் செரமனி மிகவும் சிறப்பான முறையில் நடந்து முடிந்தது. அதிகமான மாணவிகள் மாணவர்கள் இங்கு சர்டிஃபிகேட் அண்ட் பரிசுகளை பெற்றார்கள். ஸோ இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பான முறையில் ஒவ்வொரு வருடமும் மிகவும் கிராண்டாக மிகவும் சிறப்பாக இவ்வாறு பரிசுகள் வழங்கக்கூடிய இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதே நேரம் இன்று இந்த நிகழ்வில் பங்கு பற்றிய அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இனிவரும் காலங்களிலும் இது போன்ற நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும், ப்ரைஸ் கிவிங் செரமனி. அதே நேரம் இன்று அதிகமான மாணவிகள் மாணவர்கள் இன்று இந்த பரிசுகளை பெற்றார்கள். அதே நேரம் தனது சர்டிஃபிகேட்டுகளை பெற்றுக்கொண்டார்கள். இந்த மாணவியருக்கு கேஎம்விஎஸ் அலைவரிசை சார்பாகவும் கால்வி மூமெண்ட் ஃபேஸ்புக் பேஜ் சார்பாகவும் நாம் முழுமையாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த முழு நிகழ்வையும் கேஎம்விஎஸ் அலைவரிசையிலும் அதே நேரம் கால்வி மூமெண்ட் ஃபேஸ்புக் பேஜிலும் முழுமையாக பார்வையிடலாம். அதே நேரம் டிக்டாக்கிலும் கேஎம்விஎஸில் உங்களுக்கு பார்வையிடலாம். எனவே இனிவரும் காலங்களில் இது போன்ற நிகழ்வுகளில் வரக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளும் இது போன்ற நிகழ்வுகள் பங்குபட்டு தனது எடுகேஷன் திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது பணிவான வேண்டுகோள். அதே நேரம் இந்த நிகழ்வில் பங்கு பற்றி பரிசுகளை பெற்ற அனைவருக்கும் கேஎம்விஎஸ் அலைவரிசை சார்பாக நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நான் கால்வின் முகமது கேஎம்விஎஸ். எனவே இந்த முழு லைவையும் இன்ஷா அல்லாஹ் கால்வின் முகமதில் ஃபேஸ்புக் பேஜில் இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் முடிவடைய இருக்கிறது. ஸோ அதிகமான மாணவிகள் மாணவர்கள் திரளாக கூட்டமாக வந்து இந்த பரிசுகளை பெற்று சென்றார்கள். உண்மையிலேயே கல்வியில் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள் மாணவ மாணவிகள். நாம் சமுதாயம் என்ற அடிப்படையில் நாம் அவர்களுக்கு முழுமையாக அவர்களுக்குண்டான ஆதரவு அவர்களுக்குண்டான ஊக்கம்
நாம் வழங்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ Muhammad Iqbal Akram. Muhammad Iqbal Akram. வியூவர்ஸ், இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடக்கிறது. திரளாக வந்திருந்த மாணவிகள் அனைவரையும் KMU அலைவரிசை சார்பாக நாம் வாழ்த்துகின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் முடிவடைய இருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் நீங்கள் KMU அலைவரிசையிலும் முழுமையாக பாருங்கள். எனவே ஜஸாக் அல்லாஹ் ஹைர். பார்த்தவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானா. அதே நேரம் இந்த நிகழ்ச்சி அனைவருக்கும் ஜஸாக் அல்லாஹ் ஹைர். Anyway, thank you very much for watching KMU. Thank you so much. Finally, subscribe KMU's YouTube channel and also KMU's TikTok, and also follow Khalid Muhammad Facebook page also. Thank you very much for watching KMU's. Thank you so much. தொடர்ந்து தாமத்தின் ஆஜரா டி ஆஜரா NKP ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜினுடைய கற்கையை நிறைவு செய்து முழுமையான சாதனைகளோடு இப்போது பட்டம் பெற்று விடைபெறுகிறார்கள். எனவே NKP கல்வி கற்றிருந்த இந்த அத்தனை மாணவர்கள், அதாவது அவார்ட்ஸ்லேயோ அல்லது நீங்கள் கல்விகளிலேயோ உங்களுக்கு சர்டிபிகேட் சான்றிதழ் மெடல் செய்து தரப்படாமல் இருந்தால் எனவே கல்வி நிர்வாகத்தினரை சந்திக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு அன்பான அறிவித்தல். எவராவது உங்களுடைய பெயர் குறிப்பிடப்படாமல் சாதனை பெறாமல் இருந்தால் உங்களுக்கு விரைந்து வருமாறு உங்களுடைய அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். மீண்டும் அந்த அறிவித்தல், எவராவது சான்றிதழ்களை பெறாமல் இருந்திருந்தால் உடனடியாக உங்களுக்கு வந்து உங்களுடைய பெயரை குறிப்பிட்டு பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். பெஸ்ட் அவார்ட் NF அஸ்கா. NF அஸ்கா அவர்களை அன்போடு இந்த மழை கிடைக்கின்றோம். பெஸ்ட் அவார்ட் எங்கட ஃபைனலாக எங்கட எனிவே எங்கட ஜப்னா பல்கலைக்கழக விரிவுரையாளர் அவர்கள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். பரிசுகளை வழங்கிவிட்டு ஸோ இவர்களிடம் ஹெனா காம்படிஷன் போட்டியிலே கலந்து கொண்ட ஹாஜரா அவர்களை அன்போடு மழை கிடைக்கின்றோம். பெண்மணிகள் அதே ஹாஜரா அவர்களை அன்போடு மழை கிடைக்கின்றோம். சாதனை பெற்றுக் கொள்வதற்காக கல்வியினால் எவ்வளோ அஜித் ஸோ நிறைய பேர் அதை அஜித் அவர்களை அன்போடு இந்த மழை கிடைக்கின்றோம். அஜித் அவர்கள் நீங்கள் சொன்னால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக அதோட நான் இந்த வீடியோ இன்ஷால்லாக முடிச்சுக்கொள்வேன். எனிவே எல்லாருக்கும் வணக்கம். உண்மையில் எதிர்காலத்தில் இனி கல்வி இல்லாமல் வாழ்க்கை என்பதில்லை என்ற அடிப்படையில் காலம் மாறிவிட்டது. கல்வி என்ற அடிப்படையில் இந்த கல்வி நிலையமானது அரிய பங்களிப்பை செலுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் செய்யாமல் தவறவிடப்பட்ட மாணவர்கள் எல்லாருக்கான அவர்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுற மாதிரி இந்த கல்வி நிலையமானது புதிய புதிய கோர்ஸுகளையும் புதிய புதிய சரியான வகையில் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த கல்வி நிலையமானது ஒரு அளப்பரிய பங்களிப்பை இலங்கையில் இந்த இளம் வயதினருக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் வேறு வழிக்கு திசை திரும்பாமல் மற்றும் தங்களுடைய எதிர்காலத்தை நல்ல வகையில் செப்பனிடவும் இந்த NKP கல்வி நிலையம் ஒரு அத்திவாரமாக இருக்குது என்பதை வாழ்த்துடன் கூறிக்கொள்கிறேன். அந்த வகையில் இந்த கல்வி நிலையம் மேலும் வளரப்படும் என்று வாழ்த்திக் கொள்கிறேன். நன்றி. எனிவே நான் கூட KMU's அலைவரிசை சார்பாக அண்ட் KMU's TikTok இந்த சந்தர்ப்பத்திலே எங்கட சமுதாயம் ஒரு சில ஒவ்வொரு தனி நிகழ்வுகள் மாத்திரம் இருக்கின்ற வேளையிலே அதனை தொடர்ந்து நிகழ்வுகள் நேரடியாக நிறைவுக்கு வரும் என்பதை இந்த நாடு ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்க எல்லோரையும்
ஒரு அவா. இந்த சந்தர்ப்பத்திலே அந்த அடிப்படையில் இப்போது இன மத பேதம் இல்லாம எந்த மத பேதமும் இல்லாம நாம் அனைவரும் கல்வியில் அபிவிருத்தி அடைய வேண்டும். அதே நேரம் தனிநபர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையிலும் அபிவிருத்தி அடைய வேண்டும். மீடியா காலேஜ் நிறுவனத்தினுடைய பெண் உறுப்பினர்களுக்கான விருதினை நாம் வழங்கி கௌரவிக்க போகின்றோம். விருதினை வழங்கி கௌரவிப்பார் நல்ல சூழல் வர வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் அனைவரும் விரிவுரையாளர்கள் கூட இந்த அடிப்படையில் வழங்கி கௌரவிக்க அந்த அடிப்படையில் கல்வி இந்த சந்தர்ப்பத்திலே பெஸ்ட் அவார்ட் பெறுவதற்காக வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் எந்த அளவு கல்வி கற்றாலும் ஒழுக்கமும் ஆக முக்கியம். பெண்களுக்கு மாணவிகள் மாணவர்கள் அதுபோல பெற்றோர்களுக்காக இருந்தாலும் அக்ஷா அவர்களே அன்போடு நல்ல பழக்க வழக்கம் தான் பிள்ளைகளுக்கு வரும். நாங்க இல்லாமலாக்கி நாங்க அடிப்படையில் நாம் அனைவரும் அடிப்படையில நேரங்காலத்தை நாங்க பிரயோசனமா கழித்து நாங்கள் கஷ்டப்படுவோமே ஆனால் நிச்சயமாக ஒரு நல்ல சமுதாயம் இந்த சந்தர்ப்பத்திலே வரும் என்பது அந்த வகையில் ஒவ்வொரு தனிநபரும் பொறுமதியாக கழித்து இந்த நாட்டுக்காக வேண்டி அந்த அடிப்படையில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் தேங்க்யூ வெரி மச், கங்க்ராச்சுலேஷன். இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் முடிவடைந்துள்ளோம். அதே நேரம் ஜப்னாலிருந்து இந்த நிகழ்வுக்காக எங்களோட சமுதாயத்துக்காக எங்களோட சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக வேண்டி நேரங்கள் பாராட்டுறதுக்கு பிரார்த்தனை செய்வது கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் உங்களுக்காக வேண்டி உங்களோட ஆரோக்கியத்துக்காக வேண்டி உங்களோட குடும்பத்துக்காக வேண்டி உங்களோட சமுதாயம் உங்களோட மக்கள் உங்களோட ஊர் அதே நேரம் இந்த நாடு எல்லாத்துக்காக வேண்டி நாங்கள் பிரார்த்திக்கிறோம். எனவே தேங்க்யூ வெரி மச். இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் அனைத்து முடிவடைகிறோம். எனவே நீங்கள் இணைந்திருங்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் முடிவடைந்து வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. எமது நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் நகீப் நஜ்முதீன் அவர்களுடைய பொற்கரங்களால் அந்த நிகழ்வு தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே தொடர்ந்து MH ஃபாத்திமா சப்னா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நாங்கள் வயசான நிறைய நாடுகளுக்கு போகிறப்போ எல்லா இடம் போவோம். எல்லா இனம் மட்டும் எல்லா இன மக்களோட நாங்கள் முக்கியமே நடக்க மாட்டோம். இப்போ பொதுவாக எல்லா மக்களும் அப்படிதான். நாங்கள் நல்லாவே சஜீரா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சஜீரா ஆதரவு நிறைஞ்ச மக்கள் எல்லா மக்கள். அந்த பொலிட்டீஷியன் தான் ஆரம்பத்தில் இப்போ அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். இனி சரியாக வரும் இல்லையா? ரைட் பண்ணுவோம். MHF சப்னா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். MHF சப்னா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அது சும்மடிக்கான பிரச்சனை இல்லை. முறையாக MNS சஜீரா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். MNS சஜீரா எமது உறுப்பினர்களுக்குரிய நினைவு சின்னம் எமது நிறைவேற்று பணிப்பாளர் நஜ்முதீன் அவர்களுடைய கரங்களால் வழங்கி கௌரவிக்கப்படுகின்ற வேளையிலே தொடர்ந்து MN ஷஃபீகா அவரை தொடர்ந்து MN ஷஃபீகா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து MNF ஹாஜரா தொடர்ந்து RJ பெஸ்ட் அவார்டு பெறுவதற்காக சஜீத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். RJ பெஸ்ட் அவார்டு சஜீத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
M.R. ஃபாத்திமா ஹப்சா, M.R. ஃபாத்திமா ஹப்சா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். M.R. ஃபாத்திமா ஹப்சா. அவரை தொடர்ந்து வை தேவ காவியா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தேவ காவியா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வை தேவ காவியா. அவரை தொடர்ந்து ஏ அலெக்சினா, ஏ அலெக்சினா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஏ அலெக்சினா அவர்கள். அதனை தொடர்ந்து தாஜுடீன் ஹாஜரா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தாஜுடீன் ஹாஜரா அவர்கள். எஸ் ஹம்சவதனி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எஸ் ஹம்சவதனி அவர்கள். என் மசூதா அவர்கள். என் மசூதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். என் மசூதா. அவரை தொடர்ந்து ஃபாத்திமா நிதா, அவரை தொடர்ந்து ஃபாத்திமா நிதா அவர்களை அன்போடு இந்த மழை கிடைக்கின்றோம். இப்போது NKB ஆண்களுக்குரிய எமது ஆண் உறுப்பினர்களுக்குரிய கௌரவம் எஸ் அன்வர் சஜீத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். என் அன்வர் சஜீத் அவர்களுக்குரிய கௌரவம். MAM அஃப்ராத், MAM அஃப்ராத் அவர்களை அன்போடு இந்த மேடை கிடைக்கின்றோம். MNM அக்ரம், MNM அர்க்கம், MNM அர்க்கம் அவர்களை அன்போடு இந்த மேடை கிடைக்கின்றோம். MNM அர்க்கம். அவரை தொடர்ந்து MNM அஸ்பான், முகமது ரஷாத். இந்த நிகழ்வை மிக சிறப்பாக என்னோடு தொகுத்து வழங்கிய முகமது ரஷாத், உங்களுக்கான அந்த நினைவு சின்னம் நகீப் அவர்களினுடைய பொற்கரத்தால் அந்த விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. ஜே பிரதீப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஜே பிரதீப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து என் ஆகாஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். என் ஆகாஷ். விதுஷன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். விதுஷன் அவர்களை அன்போடு இந்த மேடை கிடைக்கின்றோம். மிக துல்லியமான புகைப்பட கலைஞர் விதுஷன் அவர்களுக்கு இந்த உயரிய விருது. இந்த நிகழ்வினுடைய உத்தியோகபூர்வமான புகைப்பட கலைஞராகவும் விதுஷன் திகழ்கின்றார். அவருக்குரிய விருது. அதே போல எம் சஃப்ரின்
எம் சஃப்ரின் அவர்களை அன்போடு இந்த மேடை கிடைக்கின்றோம். எம் சஃப்ரின், ஸ்டெல்லா அவர்களை அன்போடு இந்த மேடை கிடைக்கின்றோம். ஸ்டெல்லா அவர்கள், அவரை தொடர்ந்து நாதிஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நாதிஷ், அவரை தொடர்ந்து சாரா சப்ரின் அவர்களை அன்போடு இந்த மேடை கிடைக்கின்றோம். சாரா சப்ரின் அவர்களை அன்போடு இந்த மேடை கிடைக்கின்றோம். KM Wheels Live நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் அவர்களை அன்போடு இந்த மேடை கிடைக்கின்றோம். KM Wheels Live நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் அவர்களை அன்போடு இந்த மேடை கிடைக்கின்றோம். நேரடியாக இந்த நிகழ்வுகளை ஒளிபரப்பு செய்கின்ற KM Wheels Live, அதே போன்று 360 லைவ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அவர்களை அன்போடு இந்த மேடை கிடைக்கின்றோம். வியூகம் டிவியினுடைய பணிப்பாளர், இலங்கை ஒளிபரப்பு கொடுத்த அறிவிப்பாளர் எஸ் ஜனூஸ் அவர்களை அன்போடு இந்த மேடை கிடைக்கின்றோம். இல்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இல்மா, மற்ற சஃப்ரின் உங்களை வரச்சன டக்குன்னு வாங்கல, வாங்க கீழே குயிச்ச வாங்க கீழே உள்ளுக்கோ எங்க உள்ளுக்கு வாங்க. இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு கவிதை சுருக்க வாங்க. கவிதையை எழுதுவதற்காக ஃபாத்திமா சக்கீனா அவர்களை அன்போடு இந்த மேடை கிடைக்கின்றோம். ஃபாத்திமா சக்கீனா அவர்களை அன்போடு இந்த மேடை கிடைக்கின்றோம். எல்லாத்துலேயுமே வரும் இன்ஷால்லா, ஃபுல்லாக வரும் அந்த எங்களோட சேனலில். மற்றது அங்கேயும் போயிட்டு கொண்டு இருக்குது வந்து நிறைய எல்லாமே லைவ் போயிட்டு கொண்டு ஏல டயர்ட் வந்து காலையில் இவ்வளோ நேரம் டயர்டு நான் மிஸ் ஆகாமல் எல்லாமே இதாக்கினேன். வெற்றிக்கு மட்டும் இடமளித்து தோல்விக்கு இடமளிக்காத நம் என்கேபி கல்லூரி தரம். வெற்றிக்கு மட்டும் இடமளித்து தோல்விக்கு இடமளிக்காத நம் என்கேபி தரம். இளமை போகும் இதயங்களோடு கல்லூரி காலம் கால் முளைத்து தரையிறங்கி விண்மீன் வந்து வாழ ஏங்கும் வசந்த காலம் நம் என்கேபியின் வெற்றி காலம். பிரிவேதும் இல்லா பொது ஆலயம் நம் என்கேபி கல்லூரி. பிரிவேதும் இல்லா பொது ஆலயம் நம் என்கேபி கல்லூரி. ஆணும் பெண்ணும் நட்பில் கரைந்து சோகம் மறந்து சொந்தம் கொண்டாடிய நம் என்கேபி கல்லூரிக்கு எனது கோடான கோடி நன்றிகள். பல ஆசைகளையும் திறமைகளையும் பூட்டி வைத்திருந்த போது என் வாழ்விற்கு புதிதாக வெளிச்சம் அளித்து முடித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்கல்லாஹ். தேங்க்யூ நக்கீப் சார். இந்த சந்தர்ப்பத்திலே மிக அழகான வரிகளை கொண்டு அந்த கவிதையினை வாசித்து சென்ற எமது மாணவி ஃபாத்திமா சக்கீனா அவர்களுக்கு நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். MNF ஜஹீரா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். MNF ஜஹீரா அவர்களை அன்போடு இந்த மேடை அழைக்கின்றோம். அவருக்குரிய கௌரவம். MN ஹப்சா அவர்களையும் அன்போடு இந்த மேடை அழைக்கின்றோம். MN ஹப்சா.
MH அஸ்பா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருக்குரிய நினைவு சின்னம் இப்போது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. எம் சஃப்ரீன் சஃப்ரீன் எங்கட சன் அண்ணா இதாக்குறேன். எம் சஃப்ரீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எம் சஃப்ரீன் எம் சஃப்ரீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எம் சஃப்ரீன் அவர்கள் தொடர்ந்து என்கேவி ஸ்டடிஸ் அண்ட் மீடியா குழுவுடைய இன்றைய நாள் பட்டமை விழாவுக்காக வேண்டி சிறந்த நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் இலங்கை ஒளிபரப்பு குறித்தாப்பட முஸ்லிம் சேவைகளை போன்ற பெரிய வானொலிகளுடைய அறிவிப்பாளராக இருந்து பல பேருடைய குரல் கம்பீர குரலுக்கு சொந்தக்காரர் ஆர்ஜே நை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். என்கேவியுடைய விருதுகளை பெற்றுள்ளதற்காக வேண்டி ஆர்ஜே நை அகமது அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து சோதனை ஷாஃப்ரி அவருடைய விருதை தந்தைகள் பெற்றுக் கொள்வார்கள். ஷாஃப்ரிக்கான விருதை அவருடைய சார்பாக தந்தை பெற்றுக் கொள்வார்கள். ரஷாத், உண்மையிலே இந்த எமது என்கேபி நிறுவனத்தினுடைய 2வது பட்டமளிப்பு விழா மிக சிறப்பாக தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. குறிப்பாக கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு நாங்கள் சான்றிதழ்களை பட்டங்களை வழங்கி கௌரவித்திருக்கின்றோம். துறை சார்ந்த 9 கற்கை நிறைகளை பூர்த்தி செய்த மாணவர்களுக்குரிய அந்த சான்றிதழ்களை பெருமதிமிக்க புத்தகங்களால் அவற்றை நாம் இன்று வழங்கி கௌரவித்திருக்கின்றோம். எமது கௌரவமான அன்பான கண்ணியமான இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அத்தனை அதிதிகளுக்கும் எமது என்கேபி நிறுவனத்தின் சார்பிலே இதயபூர்வமான நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இந்த நிகழ்வுக்காக நாட்டின் நாலா பகுதிகளிலும் இருந்து இந்த நிகழ்வுக்காக கண்டி மாவட்டத்திற்கு, அதுவும் கொல்கொல்ல நகரிலே அமைந்திருக்கின்ற இந்த மஹிந்த ராஜபக்ஷ உள்ளக கலை அரங்கிற்கு வருகை தந்த அத்தனை உள்ளங்களுக்கும் எமது மாணவர்களுக்கும், மாணவர்களை அழைத்து வந்த அவர்களுடைய பெற்றோர்கள், பாதுகாவலர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லோருக்கும் இதயபூர்வமான நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக ஒரு நிகழ்வு என்பது ஒரு குழு முயற்சி, குழு செயற்பாடு என்று சொல்வார்கள். ஆகவே இங்கே இந்த என்கேபி நிறுவனத்தை பொறுத்த மட்டிலே ஒரு குழு செயற்பாடு, டீம் ஒர்க் மிக சிறப்பாக அமைந்திருந்தது. ஆகவே இந்த என்கேபி நிறுவனத்திலே இருக்கின்ற ஆண் உறுப்பினர்கள், பெண் உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்வு வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதற்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கி இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் நன்றிகளை எமது நஜ்முதீன் சார்பிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல, தலை சிறந்த விரிவுரையாளர்களை கொண்டு மிக சிறந்த கல்வியை நாங்கள் வழங்கி வருகின்றோம். ஆகவே விரிவுரையாளர்களை மறந்துவிடவில்லை, அவர்களுக்கும் எங்களுடைய இதயபூர்வமான நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த நிகழ்வை ஊடகமயப்படுத்துவதற்காக சமூக ஊடகங்கள் வாயிலாக இந்த நிகழ்வுகளை நேரடியாக முகநூல் தொலைக்காட்சிகளினுடைய முதல்வர் குரலற்ற மக்களின் குரல் வீகம் டிவியினுடைய பணிப்பாளர் எஸ் ஜனூஸ் அவர்கள்,
அவரோடு இணைந்து கேமராமேனாக தொழிற்பட்ட அன்பு தம்பி புதா அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே இதயபூர்வமான நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல KM விஸ் லைவ் ஊடாகவும் இந்த நிகழ்வுகளை நாம் நேரடியாக ஒளிபரப்பு செய்தோம். அதே போல 360 லைவ் ஊடாகவும் அந்த முகநூல் பக்கத்தின் ஊடாகவும் இந்த நிகழ்வுகளை நாம் நேரடியாக ஒளிபரப்பு செய்தோம். எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த சந்தர்ப்பத்திலே இதயபூர்வமான நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக அழகாக இந்த மஹிந்த ராஜபக்ச உள்ளக கலை அரங்கே எமக்கு இந்த நிகழ்வு நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து தந்த மஹிந்த ராஜபக்ச உள்ளக கலையரங்கு நிர்வாகத்தினருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே இதயபூர்வமான நன்றிகள். என்னோடு பக்கத்துணையாக நின்று இந்த நிகழ்வுகளை தொகுத்து வழங்கிய அன்பு தம்பி ரஷாத், உங்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் தெரிவித்து விடைபெறுகின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஆயுபவான். Thank you very much for watching KM. நிச்சயமாக அதே போன்று 3 எழுத்து நாமத்தை சுமந்த ஒரு குழந்தை NKB ஸ்டடிஸ் அண்ட் மீடியா காலேஜ். எனவே NKB ஸ்டடிஸ் அண்ட் மீடியா காலேஜ் ஆரம்பிக்கப்பட்ட 2வது வருடத்தில் 2வது பட்டமளிப்பு விழா நிகழ்வை சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. எனவே இந்நிகழ்வுக்கு அழைத்திருந்த அத்தனை பேருக்கும் வருகை தந்த அத்தனை பேரையும் மீண்டும் நானும் நன்றி கூறுவனாக விடைபெற்று செல்வதற்கு முன்னால் உலகை இணைக்கும் உன்னத மொழியாம், அழகாய் இணைக்கும் அன்பின் மொழியாம், இனிதாய் இணைக்கும் இதய மொழியாம், அத்தகைய மொழி தமிழ் மொழி கொண்டு உங்களோடு இணைத்துக் கொண்டு நான் வானொலியின் நண்பன் RJ முகமது ரஷாத் அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் அன்பான நன்றிகளை சொல்லிக் கொள்வதோடு என்னோடு சேர்ந்து தோளோடு தோல் இந்த நிகழ்வுகளை அழகாக வழிநடத்தி இருந்த எங்களுடைய மூத்த அறிவிப்பாளர், இலங்கை ஒளிபரப்பு கொடுத்தாமல் முஸ்லிம் சேவை பிறையத்தில் வானொலிகளுடைய அறிவிப்பாளர் RJ நயீம் அகமது அவர்களுக்கும் அன்பான நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாவரும் கேளீர். Assalamu alaikum.